அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலன்-நூரி வ புனித பராத்திரவுடைய ஆரம்பத்தில் நாம் எல்லாருமே ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு இரவில் குர்ஆன் ஓதி, திக்ரு ஓதி, துனியாவையும் ஆகிரத்தையும் நமக்கு நிறைவேற்றி எடுக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாகும் இந்த பராத்துடைய இரவு என்பது. அப்போ இன்னைக்கு மகரிப்புடைய நேரத்தில் இருந்து நமக்கு இந்த பராத் இரவு என்பது தொடங்குகிறது. அதாவது சூரியன் மறைந்த பிறகு பராத் இரவுடைய அந்த ஒரு ஆரம்பம். அப்போ இந்த ஒரு இரவை நாம் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். நமக்கு எல்லாருக்குமே துனியா ஆசையும், ஆகிரத் ஆசையும் மனதில் அப்படி நிறைந்திருக்கிறது. அது எல்லாமே நிறைவேற்றி எடுக்கக்கூடிய நல்ல ஒரு இரவாகும். இப்பொழுதும் நிறைய பேருக்கு பராத் என்னைக்குன்னு தெரியாமலும் நிறைய பேர் சந்தேகங்களுடன் இருக்கிறாங்க. முக்கியமான ஒரு விஷயம், முன்னாடி இருந்த காலத்துல இருந்தே இந்த ஒரு இரவில் குர்ஆன்ல உள்ள மகத்தான ஒரு 3 யாசீன் ஓதுவதுண்டு. 3 காரியங்களுக்கு வேண்டி தான் இந்த 3 யாசீன ஓதுறாங்க. எல்லாருக்குமே தெரியும் அது எதற்கு வேண்டின்னு. இனி தெரியாமல் இருக்கக்கூடியவங்க இதை புரிந்து கொள்ளலாம். ஒரு யாசீன் நாம் ஓதுவது நமது ஆயுளில் பரக்கத்து கிடைப்பதற்காக. எல்லாருக்குமே ஆசைதான் நமது ஆயுளில் பரக்கத்து வேண்டும் என்று. இந்த துனியாவில் வாழும்போது நமது பிள்ளைகளுடன் நாம் வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையில் அவர்களுடைய காரியங்கள், அவர்களுடைய எதிர்கால காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து, அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் நல்ல முறையில் நாம் செய்து கொடுத்து, அதை எல்லாம் பார்த்துவிட்டு இந்த துனியாவை விட்டு செல்ல வேண்டும் தான் எல்லாருடைய மனதிலும் இருக்கும். ஒவ்வொரு நாளும் தொடங்கும்போது ஒவ்வொருவருடைய மனதிலும் சில ஆசைகளை மனதில் வைத்துக்கொண்டு நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும், ஆஃபியத்துள்ள ஒரு ஆயுள் வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்வதுண்டு. அப்போ இறைவன் அந்த ஆயுளை அதிகரித்து தருவான். இறைவனுக்கு பிடித்த வழியில் நாம் வாழ்ந்தால், இறைவனுக்கு பிடித்த வழியில் நமது வாழ்க்கையை நாம் செலவு செய்து வாழ வேண்டும். நமது கணவருக்கு வேண்டி இந்த துனியா வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நமது பிள்ளைகளுக்கு வேண்டி நாம் வாழ வேண்டும். நமது தாய் தந்தைக்கு வேண்டி வாழ வேண்டும். நமது குடும்பத்தினருக்கு வேண்டி வாழ வேண்டும். அப்படி நமக்கும் எல்லாருக்குமே பயன்படுகின்ற வகையில் தீன் காரியங்களுடன் உள்ள ஒரு வாழ்க்கை தான் நாம் முதல் யாசீனுக்காக ஓதுகின்றோம். நோய், ஆபத்து, விபத்து இது எல்லாம் இல்லாத பரக்கத்து நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதற்கு வேண்டிதான் நாம் முதல் யாசீன் ஓதுகின்றோம். இரண்டாவது யாசீன் ஓதுவது எதற்குன்னா, நமது ரிஸ்கில் பரக்கத்து கிடைக்க. ரிஸ்கில் பரக்கத்து அப்படின்னு சொன்ன உடனே உணவிற்கு மட்டும் கிடையாது, உணவு என்பது மட்டுமே கிடையாது. அதில் இன்னைக்கு அதிக வீடுகளில் சிரமம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இது, இந்த உணவு என்பது. ஆனால் அந்த உணவில் நாம் சாப்பிடக்கூடிய அந்த உணவில் பரக்கத் என்பது வேண்டும். நாம் வாழ்கின்ற அந்த ஒரு வாழ்க்கையில் பரக்கத் என்பது வேண்டும். ரிஸ்கில் பரக்கத் என்றால் நிறைய விஷயங்கள் வரும். நமது கணவன் மனைவி இடையே உள்ள ஒரு பரக்கத்து, கணவன் பிள்ளைகளிடத்தில் உள்ள ஒரு பரக்கத்து. பரக்கத் என்றவுடன் நிறைய பிள்ளைகள் வேண்டும் அப்படின்னு கிடையாது. பிள்ளைகள் அதிகமாக கிடைப்பது ஒரு பரக்கத்து தான். ஆனால் சிலருக்கு அதிகமான பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களுடைய தேவைகளுக்கு அந்த பிள்ளைகளை கொண்டு எந்த ஒரு காரியமும் இல்லாமலேயே இருக்கும். அந்த பிள்ளைகளை கொண்டு எந்த ஒரு ஆறுதலும் கிடைக்காமல் இருக்கும். ஆனால் சில வீடுகளில் பார்த்தால் ஒரு பிள்ளையாக இருக்கும். அந்த ஒரு பிள்ளை எந்த ஒரு தேவைக்கும் ஓடி வருவாங்க அந்த தாய் தந்தையுடைய பக்கத்தில். எல்லா காரியங்களுக்கும் அந்த ஒரு பிள்ளை போதுமானது. சில வீடுகளில் 10 பிள்ளைங்கள் இருப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளை கொண்டு எந்த ஒரு சந்தோஷமும் அந்த தாய் தந்தைக்கு இருக்காது. அப்ப பிள்ளைகளை கொண்டு நமக்கு பரக்கத்து கிடைக்க வேண்டும். வீடு, வாகனம், ட்ரெஸ்ஸு இது எல்லாமே இந்த பரக்கத்தில் வரக்கூடியது தான். அதற்கு வேண்டிதான் நாம் இரண்டாவது யாசீன் ஓதுகின்றோம். நாம் இப்பொழுது ஒரு வாகனம் வாங்குகின்றோம். அந்த வாகனம் மூலமாக நமக்கு அதிக பிரச்சனைகள் வருகிறது. அந்த வாகனத்திலிருந்து ஏதோ லீக்கேஜ் ஆகிக்கொண்டே இருக்கிறது. அதனால் நமக்கு அதிக செலவாகிறது. அந்த ஒரு வண்டியில் நாம் ஏதாவது ஒரு இடத்திற்கு போகும்போது அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தடைப்படுகிறது. அதெல்லாம் அந்த வாகனத்தில் ஒரு பரக்கத் இல்லாமல் போகக்கூடிய காரணங்களாக இருக்கும். அப்போ இதெல்லாம் தான் ரிஸ்கில் பரக்கத் என்பது. சிலர் நினைப்பது உணவில் எதுக்கு பரக்கத்து, கொஞ்சமாக உணவு இருந்தாலும் சரி அது கொண்டு நமக்கு வாழலாமே என்று. ரிஸ்கில் தேடக்கூடிய பரக்கத்தில் இந்த விஷயங்கள் எல்லாமே வரும். சரியா? அப்போ இரண்டாவது யாசீன் நீங்கள் ஓதும்போது இந்த விஷயங்களை எல்லாம் மனதில் நெய்யத்தாக வைத்துக்கொண்டு நீங்கள் ஓத வேண்டும். மூன்றாவது யாசீன் ஓதுவது மரணமடையக்கூடிய, மரணத்தை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் நமது நாவுகளில் இருந்து ஷஹாதத்து கலிமா நமக்கு வர வேண்டும். அடுத்தவர் சொல்லித்தந்து நாம் கூறக்கூடாது, நாமே அதை கூறியுள்ள மரணம் நமக்கு வேண்டும். அது ஒரு சிறந்த ஆற்றலாகும். இப்போ நாம் நினைப்போம், நாம் ஷஹாதத்து கலிமா அந்த நேரத்தில் கூறிவிடலாமே என்று. ஆனால் அந்த நேரத்தில் ஷஹாதத்து கலிமா ஓதியுள்ள மரணத்தை நாம் சுவைக்க வேண்டும் என்றால் இப்பொழுதே நமது துனியா வாழ்க்கையில் நாம் நல்ல ஒரு மனிதனாக, நல்ல அடியானாக நாம் வாழ வேண்டும். அப்போ இந்த மூன்றாவது யாசீன் ஓதி நாம் அந்த நேரத்தில், எந்த நேரத்தில் நாம் மரணம் அடைந்தாலும் சரி, நமது நாவிலிருந்து ஷஹாதத்து கலிமா வரக்கூடிய பாக்கியத்தை இறைவன் அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்குவான். ஈமானுடன் உள்ள மரணம் அடைந்தாலே அது நல்ல ஒரு பாக்கியமாகும், நல்ல அருளாகும். ஒரு அடியானுடைய மரணம் அந்த ஒரு நேரத்தின் மூலமாகவே அவர்களுடைய ஆகிரத் என்பது எப்படி என்பதை ஓரளவிற்கு நமக்கு புரிந்து கொள்ள முடியும்.
இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 1 அல்ல 1000 தடவை நாம் ஷஹாதத் கலிமா கூறிவிடலாம். ஆனால் அதற்கு அந்த ஒரு நேரத்தில் கூற முடியுமா இல்லையா என்பதை அல்லாஹ் மட்டுமே அறிகின்றான். அந்த நேரத்தில் ஒரு தடவை நமக்கு கூற முடியுமா என்பது யாருக்குமே தெரியாது. அப்போ அதற்கு வேண்டி 3வது யாசீன் ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் துஆ செய்ய வேண்டும். அப்போ இந்த ஒரு 3 யாசீன் ஓதுவதற்கு முன்னாடி இருந்த காலத்திலிருந்தே சொல்லக்கூடியது, அசருக்கு பின் ஓதுங்க. இன்னைக்கு பராத்துடைய இரவு, நமது ஆயுள் ரிஸ்க் கணக்கு செய்யக்கூடிய ஒரு தினம். அதனால் அசருக்கு பின் ஒரு 3 யாசீன் ஓதுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வழக்கமாக இருந்தது. ஆனால் பராத்துடைய அந்த இரவு தொடங்குகிறது மஹரிப்புக்கு பின் தான். அசருக்கு பின் நாம் யாசீன் ஓதும்போது யாசீன் ஓதிய நன்மை கிடைக்கிறது. அது எப்போது ஓதினாலும் நாம் யாசீன் ஓதிய நன்மையை நாம் பெறுகின்றோம். ஆனால் பராத் இரவில் 3 யாசீன் ஓதி மனதில் இந்த காரியங்களையெல்லாம் வைத்து நாம் ஓதுவது இஷா மஹரிப்புடைய இடையில் அல்லது மஹரிப்பு பாங்கு கொடுத்த பின், அதாவது சூரியன் மறைந்த பிறகு மறுநாள் ஃபஜருக்கு முன் உள்ள அந்த நேரம் வரை அந்த இரவு தான். அப்போ முடிந்தவரை ஒரு 7, 8, 9 மணிக்கு நாம் ஓத முயற்சி செய்யலாம். அல்லது எஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் 3 யாசீன் ஓதலாம். அப்பொழுது அது நமக்கு பூர்த்தியாகி கிடைக்கிறது. நமது ஆயுளுக்கு வேண்டி இறைவனிடத்தில் நாம் துஆ செய்கின்றோம். நமக்கு அதிக நோய்களை தந்து அந்த நோயால் அடுத்தவர்களுக்கு நாம் சுமையாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை கிடையாது. நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை ஆஃபியத்துள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்ய முடிகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆயுளுக்கு வேண்டி, அது கிடைக்க வேண்டி மஹரிப்புக்கு பின் நீங்கள் ஓதுங்கள் அல்லது இஷாவிற்கு பின் ஓதுங்கள். அசருக்கு பின் ஓதினால் அந்த ஒரு பலன் நமக்கு கிடைக்காது. அப்போ 3 யாசீன் ஓதி கிடைக்கும் நன்மையை வாங்க வேண்டும் என்றால் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அசருக்கு பின் ஓதினால் யாசீன் ஓது நன்மையை பெற்றுவிடலாம். குரான் எந்த நேரத்தில் ஓதினாலும் அதனுடைய நன்மையை நாம் அடைகின்றோம். அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சில நேரங்களை கற்று தந்திருக்காங்க. சில திக்ருகள், இந்த திக்ருகளை இந்த எண்ணிக்கையில் ஓதுங்கள் அப்படின்னு நமக்கு கற்று தந்திருக்காங்க. அதற்கு ஹதீஸ் மூலமாக ஆதாரம் இருக்கிறது. நாம் சில திக்ருகளை ஓதும் போது இந்த திக்ரை 17 தடவை ஓத வேண்டும், இந்த திக்ரை 70 தடவை ஓத வேண்டும், இந்த திக்ரை ஃபஜ்ருக்கு 3 தடவை ஓத வேண்டும், இந்த திக்ரை நீங்கள் 100 தடவை ஓத வேண்டும் அப்படின்னு நமக்கு ஹதீஸ் மூலமாக கற்று தந்திருக்காங்க. இறை தூதர் கற்றுத்தந்த நிறைய திக்ருகள் இருக்கிறது. ஏனென்றால் அந்த ஒரு முறையில் நாம் ஓதும்போது அதற்குள்ள ஒரு பலனை நாம் அடைவோம். அந்த விஷயத்திற்குள்ள ஒரு நன்மையை நாம் பெற்று விடுவோம். அந்த விஷயத்தில் நமக்கு அந்த தேவைகள் நமக்கு பூர்த்தியாகி கிடைக்கும். அல்லாவிட்டால் திக்ரு ஓதிய நன்மையை நாம் வாங்கலாம். அதே போலவே அல்லாஹு தாலா நமக்கு எல்லாருக்கும் செல்வங்களாகிய பிள்ளைகளை தந்திருக்கிறான். அந்த பிள்ளைகளை உயிருக்கு உயிராக நாம் பார்க்கின்றோம். அந்த பிள்ளைகளுடைய ஒரு உயர்நிலையை அடைவதற்கு வேண்டி நாம் அதிக அளவில் ஆசை கொண்டு நடக்கின்றோம். அந்த பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல வழியில் பயணம் செய்ய வேண்டும், அவர்களுடைய எதிர்காலம் நல்ல முறையில் பார்க்க நாம் ஆசைப்படுகின்றோம். அப்போ அந்த பிள்ளைகளிடத்தில் பரக்கத்து கிடைக்க, நமது வாகனத்தில் பரக்கத்து கிடைக்க, நமது ரிஸ்கில் பரக்கத்து கிடைக்க, நாம் அணியக்கூடிய ட்ரெஸ்ஸில் பரக்கத்து கிடைக்க, நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை நேரத்தில் நமக்கு பரக்கத்து கிடைக்க, அதற்கு வேண்டி நாம் 2வது யாசீன் அந்த மஹரிப்புடைய அந்த நேரத்தில் ஓதுங்கள் அல்லது எஷாவிற்கு பின் ஓதுங்கள். இனி மௌத்துடைய நேரத்தில் ஈமானுள்ள ஒரு மரணம் நமக்கு வேண்டும். அந்த ஈமானுள்ள ஒரு மரணம் தான் ஆகிரத்துடைய வாழ்க்கையின் முதல் வெற்றிக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ அந்த ஒரு தேவையை மனதில் நெய்யத்தாக வைத்துக்கொண்டு மஹரிப்புக்கு பின்னரோ எஷாவுக்கு பின்னரோ நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அசருக்கு பின் ஓதக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் அதுக்குன்னு அஃப்லலான நேரம், அதனுடைய நேரம் மஹரிப்புக்கு பின்னர் ஆகும். இனி இந்த 3 யாசீன் சூறாவை நீங்கள் ஓதும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஆத்மார்த்தமாக ஒலு எடுத்துவிட்டு கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்து ஓதுங்கள். ஒருவேளை உங்களுக்கு யாசீன் சூறா தெரிந்து நீங்கள் அதை பார்க்காமல் ஓதலாம் அப்படின்னு இருந்தால் கூட இன்னைக்கு குரானை எடுத்து வைத்து நீங்கள் ஓதுங்கள். இப்போ டெக்னாலஜி வந்ததுனால எல்லாரும் மொபைலில் ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அதில் யாசீனை பார்த்து ஓதுவதுண்டு. ஆனால் இன்றைய தினத்தில் கண்டிப்பாக குரானை எடுத்து வைத்து நீங்கள் ஓதுங்கள். இன்னும் சிலர் 3 யாசீன் மட்டும் ஓதிவிட்டு அப்படியே போய் டிவியை ஆன் பண்ணி கொண்டு இருப்பாங்க. இன்றைய தினத்தில் அதை தவிர்த்து கொண்டு திக்ரு ஓதியும் குரான் ஓதியும் இறைவனுடைய 99 திருநாமத்தையும் ஒரு தடவையாவது ஓதி இந்த ஒரு இரவை நீங்கள் செலவு செய்யுங்கள். இன்றைய தினத்தில் இஸ்திஃபாரை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். இதற்கு அதிக சிறப்புண்டு. எல்லா கதவுகளையும் திறந்து தரக்கூடிய ஒரு திக்ராகும். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம் ஓதி ஏராளமான பேர் அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு தந்த, வெற்றியை பார்த்த ஒரு திக்ராகும் அது. அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம் என்கிற இந்த திக்ரை தினமும் 100 தடவை ஓதி அவங்களுடைய வாழ்க்கையில் உருவான மாற்றங்களை, வந்த வெற்றிகளை கமெண்ட் வழியாக நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க. லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த திக்ரை இன்றைய இரவு அதிகப்படுத்துங்கள். இந்த ஒரு திக்ருக்கு அதிக பவர் ஆகும். இதில் இஸ்திஃபார் இருக்கிறது, தஹ்லீல் இருக்கிறது, தஸ்பீக் இருக்கிறது.
அதேபோல் ஸலவாத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இது நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாதமாகும். ஷஅபான் மாதமாகும். இன்னைக்கு காலையிலயும் ஒரு கமெண்ட் பார்த்தேன். இந்த ஸலவாத்தை ஓதி என்னுடைய தேவை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது அப்படின்னு. அந்த ஸலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலன்-நூரி வ அஹ்லிஹி. ஒரு சின்ன ஸலவாத்து தான். நீங்கள் பெரிய பெரிய ஸலவாத்தை ஓத வேண்டும் என்று கிடையாது. இந்த ஸலவாத்தை இன்றைய தினத்தில் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதேபோலவே தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இமீமத்து நமீமத்து பேசுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இந்த அமல்களை எல்லாம் செய்துவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு நபரை பற்றி புறம் பேசிக்கொண்டே இருந்தால் நீங்கள் செய்த அமல்கள் எல்லாம் வீணாகி போய்க்கொண்டே இருக்கும். அதனால அந்த விஷயங்களை தவிர்த்துவிட்டு நன்மையின் பக்கம் செல்லுங்கள். அதேபோல் எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அந்த நாட்கள் போய்க்கொண்டே இருக்கும். இன்றைக்கு ஓத முடியவில்லை, அடுத்த பராத்துடைய இரவில் நாம் 3 யாசீன் ஓதிக்கொள்ளலாம் அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. அடுத்த பராத்துடைய அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா நமது ஆயுளை நமக்கு தந்திருக்கானா இல்லையா என்று அவன்தான் தீர்மானிக்கின்றான். அதனாலேயே இன்றைய தினத்தில் ஓதுங்கள். அதேபோல் எல்லாருமே இந்த ஒரு இரவில் 3 யாசீன் எல்லா வருடத்திலும் ஓதுவதுண்டு. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் ஓத நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னும் முக்கியமாக ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு 3 யாசீன் ஓதுவீங்க. அதேபோல் இறைவனுடைய 99 திருநாமங்களை ஒரு தடவையாவது ஓதிக்கொள்ளுங்கள். இஸ்திக்ஃபாரை முடிந்தவரை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதேபோல் சக்தி வாய்ந்த திக்ருகளை ஓதுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலன்-நூரி என்கிற ஸலவாத்தை ஓதுங்கள். இதெல்லாம் செய்யுங்கள். ஆனால் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் யாரிடமாவது குடும்பத்தினரோடோ அல்லது உம்மாவோடோ அல்லது வாப்பாவோடோ அல்லது உங்களோட குடும்பத்தினர் எந்த ஒரு உறவுகளோடாவது யாரிடமாவது பகையோடு இருந்தால் அந்த ஒரு பகையை உங்கள் மனதிலிருந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அந்த ஒரு பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள். அதன்பின் இந்த அமல்களை எல்லாம் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஒரு சலாம் கூறி அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள். அல்லது ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு சலாம் அனுப்பி கொள்ளுங்கள். அந்த முறையில் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள். இனி அவர்கள் பேசாவிட்டால் இருந்தால் அது பிரச்சனை இல்லை. உங்களுடைய மனதிற்கு அல்லாஹ்வுக்கு வேண்டி நீங்கள் இதை சரி செய்து கொள்ளுங்கள். அப்போ இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொருவரும் இந்த துனியாவிலும் செல்ல இருக்கின்ற ஆகிரத்திலும் நாம் வெற்றி அடைய வேண்டும். அதற்கு வேண்டி இன்றைய தினத்தில் துஆ செய்வோம். மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.